ஒரு சின்ன குழந்தை ஒரு தோட்டத்துல கிடைச்சது. அந்த குழந்தை வளர்ந்து கடவுளையே காதலிச்சு, கடவுளுக்கே மனைவியா ஆனாங்கன்னா நம்ப முடியுமா? இதுதான் ஆண்டாள் நாச்சியார் கதையும், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கதையும். இது ஒரு புராண கதை இல்ல. இது பக்தி எங்க உச்சத்துக்கு போகும்னு காட்டுற உண்மை கதை. ஆண்டாள் பிறந்த கதை. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார்னு ஒரு மகான் இருந்தார். அவருடைய தினசரி வேலை என்னன்னா, ஒரு அழகான தோட்டம் வளர்த்து, அதுல மலர் பறிச்சு பெருமாளுக்கு மாலை கட்டி கொடுக்கிறது. ஒரு நாள் காலையில அந்த தோட்டத்தில இருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டது. பார்த்தா ஒரு பெண் குழந்தை துளசி செடியில கிடந்தது. இது கடவுள் கொடுத்த பரிசுன்னு நினைச்சு அவங்களுக்கு கோதைன்னு பேர் வச்சு தன் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தார். கோதை ஆண்டாளான கதை. கோதை சின்ன வயசுல இருந்தே பெருமாள் கதைகளை கேட்டு வளர்ந்தாங்க. ஆனா அவங்க பக்தி சாதாரண பக்தி இல்ல. நான் பெருமாளோட மனைவிதான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே உறுதியா இருந்தாங்க. பெரியாழ்வார் பெருமாளுக்கு மாலை கட்டி வச்சா அதை யாருக்கும் தெரியாம கோதை முதல்ல போட்டு பார்ப்பாங்க. பெருமாளுக்கு இது சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் கோயில்ல கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த விஷயம் பெரியாழ்வாருக்கு தெரிய வந்ததும் அவர் ரொம்ப கவலைப்பட்டார். பெருமாளுக்கு போக வேண்டிய மாலை மனுஷி போட்டுட்டாளேன்னு. அந்த ராத்திரி பெருமாளே கனவுல வந்து சொன்னாராம், கோதை போட்ட மாலைதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த நாளிலிருந்து கோதை ஆண்டாள் ஆனாங்க. அதாவது கடவுளையே ஆண்டவள். திருப்பாவை ஆண்டாளின் பக்தி. ஆண்டாள் எழுதின திருப்பாவை 30 பாசுரங்கள். இன்னைக்கும் மார்கழி மாதம் வந்தா உலகம் முழுக்க கோயில்ல இந்த பாசுரம் தான் ஒலிக்கும். அது பாடல் மட்டுமல்ல, ஒரு பெண்ணோட கடவுள் மேல இருந்த அப்பழுக்கல்லாத காதல். ஆண்டாள் கல்யாணம் தெய்வீக சங்கமம். ஆண்டாள் ஒரு நாள் சொன்னாங்க, நான் இந்த உலகத்துல யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தான் என் கணவர். பெரியாழ்வார் ஆண்டாளை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போனார். கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஆண்டாள் நுழைந்ததும் அவங்க வெளியில வரவே இல்லை. ஆண்டாள் ரங்கநாத பெருமாளோட ஒன்றாயிட்டாங்க. அது மரணம் அல்ல, மோட்சம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் பெருமை. இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் அப்படின்னா பக்தி, காதல், அர்ப்பணிப்பு. அந்த கோயிலோட ராஜ கோபுரம் தான் தமிழ்நாடு அரசோட சின்னம். அது வெறும் கோபுரம் இல்ல, ஆண்டாளோட பக்திக்கான அடையாளம். இந்த கதையிலிருந்து நாம கற்றுக்கிற பாடம், கடவுள் வெளிப்படையான பக்தியை தான் பார்க்கிறார், நடிப்பு பக்தி இல்ல. உண்மையான காதல் இருந்தா கடவுளே உங்களை ஏத்துப்பார். வயசு, பாலினம் எதுவுமே பக்திக்கு தடையில்லை. முழுசா சரணடைஞ்சா கடவுளோட ஒன்றாகலாம். ஆண்டாள் ராணி இல்ல, அவங்க ஒரு போராளியும் இல்ல. அவங்க கடவுளை காதலிச்ச ஒரு பெண். இன்னைக்கும் திருப்பாவை பாடும்போது ஆண்டாள் நம்ம கூட தான் இருக்காங்க. அதனாலதான் நாம சொல்கிறோம், ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.